ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஊர் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தூர் பக்கத்துலேங்களே இருக்க கார்வேட்டி நகரம் என்ற அந்த ஊரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ. எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சாமி டெம்பிள் என்று தான் வந்து சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த கோயிலோட கோபுரம் பாருங்கள். பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜலு டெம்பிள்னு சொல்லிட்டு இந்த கோயில் அந்த பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள் பக்கத்துலேயே வந்து இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் ஐயோ. இப்போ வந்து இந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வியூ பண்ண பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அந்த காலத்து ராஜாக்கள் வந்த கோட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் வந்து இந்த காலத்தில் வந்து 1500 கிமு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து இந்த கோட்டையில் தான் வந்து வந்தாங்களாரும். இந்த கோட்டையோட சுற்றி பாருங்கள், வியூ தான் பாருங்கள். ராஜா ராணி எல்லாம் அந்த காலத்துலலாம் இந்த ஊரில் தான் வந்து வாழ்ந்தாங்கன்ட்டு பெரியவர் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோட்டையை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே போகலாம். இந்த காமாட்சி அம்மன் டெம்பிள் வந்து இதுவும் வந்து இந்த காலத்தில் வந்து கோட்டையாக தான் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப பாழடைஞ்சிட்டு இருக்குது. இந்த கோட்டைக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கிணறு மாதிரி ஒரு இது இருக்குங்க. அந்த கிணறு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிணறு பாருங்கள். இதான் வந்து அந்த கிணறு ஓகேங்களா. இந்த கிணறு வந்து எதுக்குன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் அந்த கோட்டையை பார்த்துல ஃபஸ்ட் நம்ம அந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராணிக்கள் வந்து அந்த கோட்டை நடுவில் வந்து இந்த மாதிரி கிணறு ஒன்று இருக்கான். அந்த கிணத்துல தான் வந்து கீழே சுரங்கத்திலே வந்து இதில் வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே உள்ளே போயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த ஊரில் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு அதிசயத்தை பார்த்துடலாம். இந்த ஆமை வடிவத்தில் அமைஞ்சிருக்கிற கல் வந்து எல்லோரும் சாமியை கும்பிட்டு வழிபட்டு வராங்க. இங்கே இது பார்த்திங்கன்னா ஆமையோட தலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகு இருக்குங்கள்ல, இந்த முதுகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான். அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ஓகே, இவர் யாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கார்வேட்டி நகரத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை வந்து வடிவமைச்சவர் இவர் தான். ரொம்ப பெரிய குளங்க, காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன். இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள். இதான் வந்து அவர் பேர். 1825 வருஷம் பிறந்திருக்காரு. 1884 வந்து இருந்திருக்காரு. இதுதான் அவருடைய அமைச்ச குளம் வந்து இதுதான் பாருங்கள். ரொம்ப பெரிய குளங்க இது. நம்ம ஆந்திராலேயே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு குளம் வந்து கிடையாது. கார்வேட்டி நகரம் என்ற அந்த ஊரில் தான் வந்து இவ்வளோ பெரிய குளம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பாருங்கள், கோயில் மலை மேலே. இந்த கோயிலை வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து கீழே வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு போனால் அவ்வளோ நல்லது நடக்கும் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. குளத்தை பாருங்கள். இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க இப்படியும் ஒரு மீன் 5 கிலோ 6 கிலோ இருக்கும். அந்த மாதிரிலாம் மீன் வந்து இருக்குது. நாங்கள் பார்த்தோம் இப்போ தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து முடிய போகுது லாஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்கள் ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களுக்காக நான் முதலாக வந்து எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து எடுத்த வீடியோ. உங்களுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ கார்வேட்டி நகர் வந்திருக்கேன். வந்து உங்களுக்காக தான் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்தேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் வந்து நான் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.